ஹாய். இது நேற்று மாத புஸ்தகம் போனேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ தான் இது. நான் ஏற்கனவே ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருப்பேன், சாங் போட்டு. இது ஃபுல் வீடியோவாக நான் இது போட்டிருக்கேன். போன மாதம் போனோம் ஐப்பசி மாதத்துக்கு பூசத்துக்கு. கூட்டம் இருந்தது, நல்லா செம கூட்டமாக இருந்தது. ஆனால் இந்த மாதம் நாங்கள் போன மாதம் 6 மணி 6:15லாம் அங்கே போயிட்டு எவ்வளோ நாள் சுற்றி பார்த்துட்டு நல்லா சாப்பாடெலாம் வாங்கி சாப்பிட்டு எவ்வளோ நாள் நின்று நல்லா வேடிக்கை பார்த்துட்டு உக்காந்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி இந்த மாதம் கொஞ்சம் கரெக்டான டைமுக்கு போகணும். கரெக்டாக 7:40 தான் அங்கே போகணும். 7:45 தான் ஜோதி காமிப்பாங்க. 7:40 தான் நாங்கள் அங்கே போனோமே. ஆனால் நாங்கள் போகும்போதே இங்கே வெளியில் மைதானத்துலேயே செம்ம கூட்டம். பஸ்ஸு வேனு எல்லாம் நிறையா இருந்தது. கவர்மெண்ட் பஸ்ஸு கூட 3-4 பஸ்ஸு அங்கே நின்றுருந்தது. டைமுக்கு எடுத்து விட்டுருக்காங்க போல இருக்குது. தெரியல என்னவா ஏன் இவ்வளோ இந்த அளவு கடந்த கூட்டம். போலீஸ்லாம் எக்கச்சக்கமாக நின்றுந்தது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். அப்புறமேட்டு தான் தெரிஞ்சுது, இந்த வருஷத்தோட அதாவது ஃபஸ்ட்டு பூசம். கடைசி என்னடா ஃபஸ்ட்டுன்னு சொல்ல நினைக்காதீங்க. எல்லாருமே லாஸ்ட்டுன்றது கடைசின்னு சொல்ல மாட்டாங்க, ஃபஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு பூசம்ல இருக்குது, டிசம்பர் மாதம் இல்லையா இது அப்படின்னு நான் நினச்சேன். கூட்டம்னா கூட்டம், செம்ம கூட்டம். எந்த பூசத்துக்குமே இப்படி இருக்காது. வேனு பஸ்ஸு எக்கச்சக்கமாக இருந்தது. டூ வீலர்லாம் எப்படியும் ஒரு 50-60 லைனுக்கு மேலே இருந்தது. ஒரு லைனுமே 100-150 டூ வீலர் நிற்கும் பாருங்க, அவ்வளோ இதாக இருந்தது. ஜோதி போன டைம் நாங்கள் உள்ளால போய் பார்த்தோம் கொஞ்சம் கிட்டக்க. ஆனால் அந்த டைம் உள்ளே போக முடியல. ஏன்னா நாங்கள் போகிறதுக்குள்ளே கூட்டம் அங்கே நிறைஞ்சிருச்சு. கொடிக்கம்பத்தில் தான் நின்று பார்த்தோம். ஆனால் கொடிக்கம்பத்தில் நின்று பார்த்தாலுமே செம்மையாக தெரிஞ்சுது. எனக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியல, எல்லாருமே பார்த்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் துள்ளிகளையும் பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டு போக 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 எனக்கு நல்லா தெரிஞ்சுது. செம்மையாக இருந்தது. இந்த முறையும் ஜோதியை பார்த்தாச்சு. ஆனால் கூட்டம்னாலும் கூட்டம், செம்ம கூட்டம். அடுத்த மாதம் ஜனவரி 4ஆம் தேதி கன்ஃபார்மாக உங்களுக்கு கிட்டகையாக இருந்ததுன்னா பாருங்கள். டைம் ஒரு மணி நேரம் ஒதுக்கி பாருங்கள். 7:15க்கு ஜோதி காமிப்பாங்க. அப்புறம் திரும்ப 10 மணிக்கு ஒரு ஜோதி காமிப்பாங்க. உங்களுக்கு எந்த டைமு கிடைக்குமோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறது நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.